வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன் உங்களுக்கு நல்லா தெரியும். வருஷம் வருஷம் இந்த வக்ர பலனை வந்து தனியாக ஒரு போர்ஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா குரு பெயர்ச்சி நடந்தாலும் அது வந்து வக்ரம் அடையக்கூடிய காலம்னு ஒரு சில காலம் இருக்குது. ஏற்கனவே சனி வக்ர பலன் கொடுத்த மாதிரி இப்போ குரு வக்ர பலன். இது வந்து இந்த பீரியட் எப்போ அப்படின்னா October 9, 2024 இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2025 February 4 வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அப்போது குரு வக்ர காலம் அப்படிங்கிறது 3 மாதங்கள் ப்ளஸ் ஒரு 26 டேஸ் அப்ராக்சிமேட்டாக, அதாவது நியர்பை ஒரு 4 மாதங்கள் அரௌண்ட் இருக்கும். இந்த குரு வக்ர காலம் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், எந்த ராசிக்கு சாதகம், எந்த ராசிக்கு பாதகம், இது ராசி லக்னம் தசா புக்தி எல்லாம் உட்பட தான் நீங்கள் கலந்து பார்க்கணும். பட் இதான் அந்த வக்ர கதியில் என்னென்ன மாதிரியான பலன்கள், அது எப்படி எந்த ராசியை என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சீக்கிரமாக பண்ணுங்கள், 1 மில்லியன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக குரு வக்ர பலனை பார்ப்போம். கன்னி ராசி. ராசிகளே வந்து தன்னுடைய அறிவுத்திறனை வந்து மட்டுமே நம்பி மற்ற யாரையுமே முழுசாக நம்பாத ஒரு ராசி வந்து கன்னி ராசி. தன்னை, தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறமை, தன்னுடைய தகுதி, தன்னுடைய அடையாளம், தன்னுடைய படிப்பு, இதை மட்டுமே முழுசாக நம்பக்கூடியவங்க. அவங்க யாரையும் சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க. கன்னி ராசி ட்ரஸ்ட் பண்ணால் அது ரொம்ப ஆழமான நம்பிக்கை ஏற்படும். இருந்தாலும் அந்த என்ன சொல்லுவாங்க, இன்னர் மைண்ட் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து கன்னியுடைய தன்மை, அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நட்சத்திரங்களும் அப்படியே, அந்த ராசியும் அப்படி தான். இப்போ உங்களுக்கு இந்த குரு வக்ர காலம் வந்து ஃபேவராக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சனி வந்து பொசிஷன் எங்கன்னா 6th house 6ல் சனி, அவர் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். ராகு கேது 1-7, அதில் குறிப்பாக கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸில், அது குருவுடைய பார்வையில் தான் இருக்குது. நல்ல பார்வை தான். 9ஆம் இடத்துல குரு வக்ரமடைகிறார். உங்களுக்கு சுக்கிரன் தான் வந்து தனாதிபதி, அவர் தான் பாக்கியாதிபதி. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து பாதகாதிபதி. பாதகாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வரார். பாக்கியஸ்தானங்கிறது 9, பாதகாதிபதிங்கிறது 7 கூடியவன். அவர் போய் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல வக்ரம் அடைகிற காலம் என்பது பாக்கியங்களை அதிகரிப்பாரா, இல்லை இந்த பாதகத்தை அதிகப்படுத்துவாரா? 2 தான் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக பாக்கியங்களை தான் அதிகரிப்பார். பாதகாதிபதி தன்னுடைய இயல்பு நிலையில் இல்லாமல் எதிர்நிலையில் செல்லும் பொழுது, இயல்பு நிலை எதிர்நிலைனா என்ன? அவர் வந்து பாதகாதிபதினு சொல்லிட்டோம். கெட்ட பலனையும் கொஞ்சம் கொடுப்பார், நல்ல கிரகம் அடிப்படையில், பட் கெட்ட பலனையும் கொஞ்சம் கொடுப்பார். அவருடைய இயல்பு நிலை, அதாவது அந்த டைரக்ட் மோஷன் இல்லாமல் ரெட்ரோகிரேட் பண்ணுறார் இல்லையா? அப்படி பண்ணும்பொழுது சுக்கிரனுடைய வீட்டில், அவருடைய எதிரணின்னு சொல்லலாம், ஆனால் அது சுபர் வீடு, சுக்கிரனுடைய வீட்டில் அந்த மாதிரி வக்ர காலமாக அடையும் பொழுது இப்போ தான் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கிற நேரம். ஸோ கன்னிக்கு அதிகமாக நன்மை நடக்கிற நேரம்னா அந்த வக்ர காலத்தை எடுத்துக்கலாம். சரி, என்னென்ன மாதிரியான நன்மைகளை எதிர்பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு அவர் லார்ட் ஆஃப் 4 and 7, முதல்ல அதை கிளியர் பண்ணிவிடுவோம். 4, 7க்கு அதிபன் வக்ர காலத்தில் என்ன செய்வார்? ஃபஸ்ட்டு இந்த வீடு மேட்ரு. இந்த வீடு மாற்றணும், இடத்த மாற்றணும், எனக்கு இந்த இடம் பிடிக்கல, நான் இந்த இடத்துல வேறு இடம் போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு பிளானில் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, அது இந்த அக்டோபரில் வக்ர காலத்தில் ஸ்டார்ட் ஆகும், நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து முதல் பலன். 2வது வாகனம். எனக்கு வந்து போக்குவரத்து கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் இனிமேல் பஸ்ஸில் போக மாட்டேன், நான் இனிமேல் இந்த 2 வீலர் யூஸ் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் இந்த காரில் யூஸ் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் மெட்ரோ யூஸ் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் இந்த மாதிரி ஜேர்னியை வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஷேரிங் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஏதோ போக்குவரத்து நெருடல் இருக்குது, வருத்தமாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை, அதை வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு பிளான் கொண்டு வரும். இது 2வது விஷயம். 3வது, உங்களுக்கு அவர் லார்ட் ஆஃப் 7, 7 கூடியவன். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை துணை வழியில் ஏதோ ஒரு மனஸ்தாபம், பிரச்சனை, அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம், இல்லை கல்யாணமான வாழ்க்கை துணையாக இருக்கலாம். அதில் ஏதோ ஒரு தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத மனஸ்தாபம், அதெல்லாம் வெளிப்படையாக பேசி அதை வந்து சாந்தப்படுத்தும். அது வந்து ஒரு நல்ல பலனாக இந்த குரு கொடுப்பார் வக்ர காலத்தில். அடுத்தது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போட சரியாக போகலை, ஏதோ ஒரு வருத்தம், தேவையில்லாத, அவருக்கு எனக்கு ஒரு மனஸ்தாபம் ஆகிடுச்சு, ஒரு வருத்தம் ஆகிடுச்சு, ஒரு கவலையாக இருக்குது, அதை இது வந்து சரி பண்ணும். அதுவும் இந்த குரு வக்ர காலம் கொடுக்கும். அடுத்தது இது 9ஆம் இடம் இல்லையா, பாக்கியஸ்தானம் இல்லையா, இன்னொன்று சுக்கிரனோட வீடு. பொருளாதார ரீதியாக எங்கேயோ ஒரு உதவி எதிர்பார்க்குறீங்க, ஏதோ ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்க, ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, பட் அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படுது. அது பை லக்கு ஏதாவது மேஜிக் மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அந்த ஒரு மேஜிக் வந்து இந்த குரு வக்ர காலத்தில் யார் மூலயமோ, எப்படியோ தெரிந்தோ தெரியாதவர் மூலயமா ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது உங்கள் பெற்றோர்கள் மூலியமாகவும் இருக்கலாம், உங்கள் தந்தை மூலியமாகவும் இருக்கலாம், உங்கள் பரம்பரை மூலியமாகவும் இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய பலன்கள் வந்து கன்னிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளான ஸ்கோரில் வரீங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபேவரபிள் ஸ்கோரில் வருது. இப்போ மாணவராக இருந்தீங்கன்னா கல்வி சார்ந்த செலவுகள், அது வந்து ஒரு சுப பலன். நீங்கள் வந்து ஒரு வேலை தேடுறவராக இருந்தீங்கன்னா வேலை கிடைக்குது, அது ஸ்டார்டிங்கே ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் பேக்கேஜ் கிடைக்குது, நல்லபடியாக ஜாயின் பண்ணுறீங்க, நல்லபடியாக ஜாப் பண்ணுறீங்க, அது ஒரு சூப்பரான ஒரு டைம். கல்யாண முயற்சி எடுக்கிறீங்க, நல்ல வரன் கிடைக்குது, திருமணத்தை முடிக்கிறீங்க, திருமணம் பண்ணி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கீங்க.
குழந்தைக்காக முயற்சி பண்ணுறீங்க. அந்த குழந்தையும் இந்த சமயத்தில் குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு ரொம்ப கடவுளுடைய பிளெஸிங்கில் ஒரு நல்ல அழகான குழந்தை உருவாகுது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு நல்ல பலன். வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கு ஏதோ பணம் கட்டுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அதெல்லாம் பாஸ் ஆகி த்ரூ ஆகி டக்குன்னு மூவ் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு நல்ல பலன் தான். அப்புறம் பேங்க் லோன் எடுக்கிறீங்க, லோனும் த்ரூ ஆகிடுது, லோன் மூலயமா நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் அப்படி வச்சுக்கலாம், அதுவும் ஒரு நல்ல பலன். அப்போ எல்லாமே நல்ல ஸ்கோரில் வரக்கூடிய காலம் தான் குரு கொடுக்கக்கூடிய காலம். அப்போ கன்னிக்கு உடனே நீங்கள் நம்பலாம், குரு நல்ல கிரகம்னு சொன்னீங்க, ஆனால் கன்னிக்கு இப்படி குரு வக்ரமானால் தான் எல்லாம் நல்லது செய்வாரா அப்படின்ட்டு. அதுவும் ஒரு வகையில் உண்மை தான். உங்களுக்கு வந்து பாதகமான கிரகங்கள் எப்பவுமே வக்ரம் பண்ணிடுச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக பலனை கொடுத்துருன்னு தான் அதோடைய அர்த்தம். அந்த சாதகமான பலனை ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கன்னி இஸ் அ ரைட் டைம். ஏன்னா அடுத்த டிரான்சிஷன் நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு மாறப்போகுது. இந்த வருஷத்துலேயே ஓரளவுக்கு யூகம் பண்ணி பார்த்ததில் இந்த இந்த குரு வக்ர காலமும் அப்போ சனி வக்ர நிவர்த்தி அடையிறதும் உங்களுடைய ராசிநாதன் புதன் சுக்கிரன் வந்து அக்டோபர்லாம் நல்ல பயணங்களில் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வில் பி வெரி குட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். வாழ்த்துக்கள். இந்த வக்ர பலனை நீங்கள் பார்த்தது வந்து பொதுவாக ஒரு ராசிக்கும் வந்து சொல்லப்பட்டது. சரி, இதில் நிறைய பேருக்கு நிறைய கிளாரிட்டி தேவைப்படும், அதையும் கொடுத்துட்றேன். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது, சில பேர் சுய ஜாதகம்லேயே பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கும். வான் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் வந்து ரெட்ரோன்னு போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி காலங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் ராசி வந்து மேஷம் இல்லை கடகம் இல்லை சிம்மம் இல்லை துலாம் கும்பம் மகரம் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய லக்னமும் அதை சார்ந்த, அதாவது அதே அணியை சார்ந்ததாக இருக்கான்னு பாருங்கள். வேறு லக்னம் வேறு ராசியாக இருந்ததுன்னா அதுக்கான வீடியோவையும் நீங்கள் அடிஷனலாக பார்த்துருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், மெயினான இந்த டிரான்சிட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த வக்ர காலங்கள் எல்லாமே வந்து இந்த ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி. ஸோ அதன்படி தான் வேலை செய்யும். அடுத்தது தசா புக்தியில் குரு தசையோ இல்லை குரு புக்தி நடக்குதான்னு வெரிஃபை பண்ணுங்கள். அதில் ஒருவேளை தசையாக இருந்தால் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸு, புக்தியாக இருந்தால் ஒரு பார்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸை குரு பண்ணும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை ஏற்றுங்க. இதுக்கு நான் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டேன், நிறைய வீடியோவிலும் ஷேர் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இதோட வந்து உங்கள் சுய ஜாதகம் ஒன்று இருக்கும், அதாவது உங்கள் பர்த் சார்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பர்த் சார்ட்டோட இதை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துங்க. அதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது, அதில் எப்படி இந்த கிரகங்கள் உலா வருது, அது உங்கள் சந்திரனுடைய ராசி மண்டலத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உங்கள் லக்னத்துடைய கோள்களுடைய அமைப்பை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிற தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இப்போ குரு இருக்கிறது ரிஷப வீடு, அங்கேயே தான் வக்ரம் அடைகிறார். சுபர் வீட்டில் தான் வக்ரம் அடைகிறார். கெட்டது ஒன்றும் பெருசாக இல்லை பொதுவாக. அது உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருந்தால் அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து lifehoroscope.in www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில், அது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட், வேறு எந்த வெப்சைட் நம்மளுக்கு கிடையாது, வேறு எந்த லிங்க் போனாலும் அது நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ண முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் இந்த வாஸ்து, நியூமராலஜி அண்ட் ஜென்ரல் டவுட்ஸு, கரியர் மட்டும் வேணும், அது வேணும், நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே சைட்டை வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. என் தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும் போதும் ஒரு கிளாரிட்டி வந்து இந்த வீடியோ பற்றி கொடுத்து தான் இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி அது சில இதெல்லாம் புரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணாங்கன்னா நீங்களும் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஜென்யூன் கமெண்ட்ஸை யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நீட் இருக்குன்றதை நான் புரிஞ்சுட்டு தான் வீடியோஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இது மந்த் ஆஃப் ஆகஸ்ட் வந்தாச்சு 2024. இனிமேல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா 2025 இன்னொரு 5 மாதத்தில் நெருங்குவோம். நிறைய பேர் கேட்பீங்க, இன்னும் 2025 வரல, அதுக்குள்ளே எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் போடுறீங்க? ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்கிறது தான் வந்து ஆஸ்ட்ராலஜி. ஒரு விஷயம் நடக்க போகுது, இந்த மாதிரிலாம் நடக்க இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு யூகம். ஸோ அதை வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சிட்டா தான் நமக்கு லைஃப்பில் என்ன பிளான் பண்ண முடியும். அதனால தான் எல்லாமே அட்வான்ஸாக கொடுக்குறோம். நிறைய பேர் இந்த மாத பலன் கூட ஏன் 15 days ஏர்லியாக வரீங்கன்னா, 15 days முன்னாடி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் மந்த் பிளான் ஷெடியூல் கொடுக்க முடியும். அதனால தான் நான் பண்ணுறோம். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு, சந்திராஷ்டம டேட்ஸ்லாம் ஏன் கொடுக்கல நிறைய பேர் கேட்டிங்க. நான் அது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். காரணம்னா இதில் வந்து அதுக்குண்டான சப்போர்ட் பெருசாக இல்லை, ஒன்று. ரெண்டாவது, அது நிறைய பேர் வியூஸ் இல்லை. இது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். ஆனால் வேலை வந்து பயங்கரமான வேலை, பெரிய ப்ரிப்பரேஷன். பட் அது கண்டிப்பாக கொடுக்குறோம். அது லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு காம்போ பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு என்ன உங்களுக்கு வந்து மெயினாக நிறைய மெயில்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ என்னென்ன வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வக்ரபலன் தொழில் நடந்து கேட்டதுனால தான், ஏன்னா அது ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஸோ அக்டோபரில் வரதுனால இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். எப்போவுமே அட்வான்ஸாக அதெல்லாம் 3 months or 2 months முன்னாடி கொடுத்துறது தான். ஸோ அதனால் அந்த பிளான் இப்போ பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.